பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லியே ஆகணும்ப்பா. இவங்க பேசும்போது அவ்வளோ அழகு, பாடும்போது இன்னும் பேரழகு அப்படின்னு சொல்லலாம். கெஸ்ட் வெயிட்டிங், கூப்பிடலாமா? எஸ், கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் பிளேபேக் சிங்கர் சைந்தவி அவர்கள். ஹாய் மேம். ஹாய். நவராத்திரி வாழ்த்துக்களோட இனிய காலை வணக்கம் மேம். தேங்க் யூ. உங்களுக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க மேம் நீங்க? நல்லா இருக்கேன். ஐ திங்க் போன நவராத்திரிக்கு இங்க வந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 year கழிச்சு திருப்பி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். நீ அதுவும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எப்படி அது ஜென்ரலாவே நல்லா இருக்கு. வந்தோடனே நினைச்சு சரி செட்டு போனோடய அந்த சைடு இருந்ததுல அப்படின்னு யோசிச்சேன் நான். சூப்பர் மேம். நீங்க எவ்வளவு பிஸிலி நீங்க ஜெயா டிவி ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயோ, ஜெயா டிவி ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை கெரியர்லேருந்து. நான் முதல்ல ராகமாலிகால தான் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன். ஸோ ஜெயா டிவி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதான். அப்பா, மலர் நினைவுகள் மாதிரியே இருக்கேன் மேம். இன்னைக்கு காலை முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். ஆக்சுவலாக ஒரு மியூசிக் ஃபேமிலி அப்படின்னா நிறைய டஃப்பாக இருக்குமா மேம்? ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக விளையாட விடாம பைரவி ராகம் பாடு, இந்த ராகம் பாடு, ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்களா வீட்டில்? அப்படி கிடையாது. பட் சின்ன வயசுல வந்து நிறைய கிளாஸஸ், இப்போ எல்லாரும் லீவில் ஹாலிடேஸில் வந்து வெக்கேஷனு இங்கே எங்கே வெளியில் போவாங்க கசின்ஸ்லாம். அப்போது வந்து பட் கிளாஸஸ் இருக்கும். ஓரமாக வந்து நம்மளும் அவங்களோட போக முடியலையே அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களே நிறுத்திட்டாங்க. எப்போ கூப்பிட்டாலும் கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவா, வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிறுத்திட்டாங்க. பட் ப்ராபப்ளி அந்த வயசில் அதெல்லாம் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜோ இல்லைன்னா ஒரு ரெக்கக்னிஷனோ அந்த மாதிரி ஒரு கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, ஐ திங்க் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் அப்பவே முடிவு பண்ணியாச்சு, பாட்டு தான் பாடணும், சிங்கர் தான் ஆகணும்னு ஒரு எய்ம் அண்ட் பேஷன். ஸோ கண்டிப்பா அதுக்கு நம்ம உழைச்சு தானே ஆகணும். அதனால என்னைக்காவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த வயசு அந்த மாதிரி இல்லை. இப்போ நவ் we are looking back, ஓகே நம்ம நல்லதுக்காக தான் வந்து அப்பா அம்மா வந்து கிளாஸஸ் நிறைய போட்டாங்க, அதெல்லாம் இப்போ லுக்கிங் பேக். பட் அந்த ஏஜ்ல வந்து கண்டிப்பா அஃப்கோர்ஸ் எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ என்ஜாய்ட் கோயிங் டு கிளாஸ். நோபடி ஃபோர்ஸ்ட் மீ டு கோ டு கிளாஸஸ். எனக்கும் பிடிக்கும். பட் 1 or 2 times நான் கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே நல்ல நன்மைக்கு. இல்ல, ஏன்னா இப்போ வாய்ஸ் செக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு ஒரு பாட்டு எடுத்தீங்க நீங்க, உன்னாலே சாங். அவ்வளோ அழகா இருந்தது. சும்மா வாய்ஸ் செக்குக்கு நம்ம நேயர்களுக்காக 2 வரி பாடுறீங்களா மேம்? உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோடுதே. நீங்க பாடணும்னே ஒரு கவிதை வரி தான் ஞாபகத்துக்கு வருது மேம். ட்ரெடிஷன் அப்படின்னாவே நமக்கு நவராத்திரி தான் ஞாபகம் வரும். நீங்க நிறைய செலிப்ரேட் பண்ணிருப்பீங்களா மேம் சின்ன வயசுல? நிறைய. அம்மா வீட்டுல வந்து வெஸ்ட் மாம்பலம்ல இருந்தாங்க முதல்ல. பயங்கர கிராண்டா 11 படி அந்த ஒத்தப்படையில தான் வைக்கணும் இல்லையா? ஸோ 11 படி அப்படிலாம் நிறைய பெரிய பெரிய பொம்மைலாம். ஓவர் த இயர்ஸ் வந்து நிறைய வீடு ஷிஃப்ட் பண்ண வீடு சைஸ் சின்னதாக கொலுவோட சைஸும் சின்னதாக வைக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வைக்க ஆரம்பிச்சோம்னா அது நிறுத்தக்கூடாது. மற்றபடி இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி நவராத்திரிக்கு வந்து அவங்க ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் நான் வந்து 3 படி வச்சு நான் கொஞ்சம் பொம்மை வச்சுட்டு வந்தேன் திருப்பி. அப்புறம் டெய்லி சாயந்தரம் போயிட்டு விளக்கேத்திட்டு, ஏன்னா அவங்க வெளியூர்ல இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பொம்மை கூட வைக்காம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யாருமே கூப்பிடல, வெத்தலை பார்க்கலாம் வாங்க, பட் சும்மா வச்சுட்டு வந்து. இப்போ இங்க வந்து கொலு செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா என்ன சாங் பாடுவீங்க? கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் பொற்பதமேயோ, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன்
பொற்பதமே கருணே தெய்வமே கற்பகமே அழகு மேம், அழகு. ஆனா பாட சொல்லும்போது மேம் நிறைய வந்து பெண் கடவுள்கள் பத்தியே பாடுறீங்களே மேம், ஏன் ஆண் கடவுள்கள்? அப்படிலாம் இல்ல. நவராத்திரி வந்து தேவிக்கு உரிய 9 நாள் தானே. ஆமா. நவராத்திரியே ஏன் செலிப்ரேட் பண்றோம்? Yes. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஆண்களுக்கு So, நாளே இல்ல முதல் 3 நாள் துர்கைக்கு, ம். அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு, லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு. சரஸ்வதிக்கு, விஜயதசமியோட நம்ம வந்து நிறைவு செய்றோம். நிறைவு செய்றோம். ஆமா. ஸோ நவராத்திரியை வந்து இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, நவராத்திரியும் போது நீ அப்படி அந்த இது வச்சுட்ட, நவராத்திரியும் போது தேவியை ஸ்மரணை பண்றது தவிர நீ வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நவராத்திரினாலே தேவியை நம்ம கண்டிப்பா மேம். இது பண்றது தான். பட் மற்றபடி எந்த பாரபட்சமும் இல்லை. இல்ல. பட் நான் கச்சேரியில நவராத்திரியில எல்லா கடவுளையும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். முருகன், சிவன், கிருஷ்ணர் கோச்சு எல்லாரையும். பாரு பாத்துக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு எம்எஸ் அம்மான்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? பக்தி, ஆ. ஒரே வார்த்தை. அவங்களோட பாட்டு வந்து அந்த மாதிரி ஒரு டிவோஷன் இன் ஹர் மியூசிக், ஹியூமிலிட்டி. வார்த்தைகள்ல. ம். எவ்வளோ பெரிய யூனோ நீங்க சொல்ற மாதிரி யுஎன்ல பாடியிருக்காங்க, மேக்ஸசி அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, பாரத் ரத்னா. ம். பட் அந்த ஹியூமிலிட்டி அந்த மாதிரி நிஜமா அவங்கனாலே அதுதான் ஞாபகம் வருது. சூப்பர். அவங்களுடைய பாடல் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கும். அதுல ஏதோ ஒரு 2 வரி. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வெங்கடேசனில் இருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. இப்ப ரீசெண்டா இன்ஸ்டால பயங்கர ஃபெமிலியர் ஆயிட்டீங்க. ஒரு 1 minute அந்த 1 song minute idea. song. ஆமா. 1 minute சாங் வந்து இன்ஸ்டா அவங்க வந்து பண்ற ஒரு கேம்பெயின். ஆ. ஸோ அது வந்து என்னோட ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி சில்வர் ட்ரீ அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. ஆ, ஆ. ஸோ அவங்க கேட்டாங்க, மேம் நீங்களும் ஒரு பாட்டு பண்ணணும்னு கேட்குறாங்க, பண்றீங்களான்னு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 2-3 ஸ்டெப் கூட பஞ்சாயத்து போடுற மாதிரி போட்டிருப்பீங்கல்ல வாங்க. மேம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் போடணுமா வேண்டாமாலாம் ரொம்ப யோசிச்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆ. கடைசியில் அங்க போனே வந்து போட வச்சுட்டாங்க. அவன் சைந்தவி வழியே இல்ல, மேம்க்கு அப்படி- பாட அப்படி மட்டும் தெரியாது, சொல்லித்தானே எங்களுக்கு கூப்பிடுவோம் ஆட. நாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே மேம், இந்த சூப்பர். லைன் உருவாக்கம்லாம் எப்படி உருவாச்சு மேம்? அவங்க வந்து 1 minute மியூசிக் இருக்கணும், கேட்சியா இருக்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து நினச்சேன் எல்லா வாட்டியும் வந்து பீப்புள் வில் எக்ஸ்பெக்ட் ஒரு சாஃப்டான சாங்கோ இல்லை ஒரு லவ் சாங்கோ அந்த மாதிரி தான் பண்ணணும். சரி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான், ம், ம். பட் ஒரு குட்டி அட்ராக்ஷன், ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் லேந்து எப்படி இருக்கும் தீம் அப்படி. அப்படி ஆ. வச்சுட்டு கு கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணேன். நான் டியூன் சார் நான் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன் டியூன்னு சொல்லிட்டு டியூனிங்ல போட்டீங்க. டியூன் நான் போட்டேன். ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எனக்கு பண்ண தெரியாது. புவனேஷ் ம். அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாரு, அபிநந்தன் கிட்டார் வாசிச்சாரு, ரோஷன் ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி இப்ப வீட்ல இன்னொரு மியூசிக் டைரக்டர் போட்டியா வராங்க. ம். அப்படி அந்த மாதிரி எந்த இல்ல. இதிலும் கிடையாது. ஏதோ ஒரு நிமிஷம் பாட்டு ஆ. அதை பண்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு இதுவாயிடுச்சு. நம்மளுக்கு வருது பாட்டு பாடிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம வந்து கம்போசிங்லாம் ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஆ, சூப்பர். சூப்பர். சோ வீட்ல வந்து ஜிவி சார் கம்போஸ் பண்றப்போ நீங்க ஏதாவது சாங்ஸ்ல லிரிக்ஸ்ல ஏதாவது சஜஷன் சொல்லுவீங்களா? இல்ல நான் சின்ன சின்ன வந்து- சேஞ்சஸ் இல்ல இல்ல உங்களுடைய சொல்ல பாடல்கள் அவர் சொல்லியிருக்காரா? நான் அவங்க வந்து ஒர்க் பத்தி ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே. அன்லெஸ் அன்டில் நான் ஏதோ ஒரு பாட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஐ வாண்ட் இஸ் ஒப்பீனியன். இல்லை இது நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றணுமா, இல்லை இந்த மிக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு அப்போ கேட்கும்போது நான் அவருக்கு ப்ளே பண்ணி காமிப்பேன். நாங்கள் வீட்டுக்கு வந்தால் ஆல்வேஸ் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ Yes. வீட்டுக்கு வந்து the லாஸ்ட் திங் வி வாண்ட் டு டிஸ்கஸ் இஸ் அபவுட் ஒர்க். ஸோ நாங்கள்
வி டோன்ட் டாக் அபவுட் ஒர்க் அட் ஹோம். சூப்பர் சூப்பர். இப்போ என்னதான் நம்ம பேசினாலும் கூட ஒரு சின்ன அன்பு இருக்கத்தான் செய்யும். அந்த பாட்டு என்ன கொடுத்துருக்க கூடாதா, நான் பாடியிருப்பேனே அப்படின்லாம் நமக்கு இது தோணும். வரைக்கும் கேட்டது கேட்டது இல்ல. அடம் புடிச்சு கூட கேட்டது இல்லையா? இல்ல. சாப்பாடு அவர்கிட்டயும் கேட்டது. போடாம கூட விட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 2 பேரும் ஒர்க்கே பண்ணக்கூடாது சேர்ந்து. ஏன்னா நாளைக்கு இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் பீப்புள் டு பாயிண்ட் ஃபிங்கர்ஸ். ஓ அவங்களுக்கு என்ன அவங்களோட ஹஸ்பண்ட் தான், அதனால தான் அவங்க பாட்டு பாடுறாங்க, இல்ல அவங்க ஒய்ஃபே அவர் கூப்பிட்டு பாட வச்சு பாப்பா, அப்படி யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஈவன் பிஃபோர் வி காட் மேரிட் எவ்ரிதிங் நாங்க டிசைட் பண்ணிட்டோம். முதல்ல இருந்து டேட் பண்ணும்போதே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது, வில் கீப் அவர் ப்ரொஃபஷனல் லைஃப் செப்பரேட் அண்ட் பர்சனல் லைஃப் செப்பரேட். அதுக்கப்புறம் வந்து ஏஎல் விஜய் சார் வந்து எனக்கு ஏஎல் விஜய் சார் ஜிவி அவரை தெரியறதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவருக்கு ஜிங்கிள்ஸ்லாம் பாடியிருக்கேன். அவர் வந்து தான் இன்சிஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது, இந்த பிரின்சிபல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க, எனக்கு ஒரு பாட்டு நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு அவர் தான் வந்து இந்த மദ്രാஸ் பட்டினம்ல ஆறுயிரே பாட்டு அந்த பாட்டு பாட வச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டா வரைச்சி அந்தந்த டைரக்டர்ஸ் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போவும் யாராவது என் பேர் சஜஸ்ட் பண்ணா அவர் என்ன கூப்பிடுவாரு. அப்பதான் நான் போய் பாடுவேன். யாரோ ப்ரொடியூசரோ டைரக்டரோ அந்த மாதிரி. அவரா நீ இந்த பாட்டு பாடுறியான்னு கேட்க மாட்டாரு. நானா இந்த பாட்டு நான் பாடுறேன்னா நான் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் இந்த சேனல் வரைக்கும் கேட்டது கிடையாது. அசுரன்ல எல்லாம் பிரமிச்சிருக்கும். இப்போ இதே மாதிரி மென்மையான குரல்ல மெலோடியாவா பாடும்போது ஒரு ஆப்போசிட் சாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல மேம், ரேப் பாப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அண்டாங்காக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி இல்ல, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு பாட்டு இல்லையா? ஆமா பாடினேன். டுர்ரா டும்னு ஆமா நிறைய இருக்கு அந்த மாதிரி. வாய்ஸ் டிஃப்ரெண்டா மாத்தி நிறைய குத்துப்பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். நிறைய ஃபாஸ்ட் சாங்ஸ். ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட் அது ஹிட் ஆனோடனே அதே மாதிரி பாட்டு. அப்புறம் விழிகளில் வந்து எல்லாருமே சாஃப்டா பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. இப்போ எள்ளுவையா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. பட் ரேப் எல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. அது மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருக்கா, பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படி? இல்ல, பாவம் யார் மாட்ட போறாங்களோ தெரியல. இப்போ மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க சொல்லும் போது, ஏன்னா ஒவ்வொன்றும் பாசிட்டிவ் தானே. ஆமா, சிக்கட்டும் வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்த ஜேர்னி புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். அடுத்து வந்து மியூசிக்காகவே ஒரு சேனல் நீங்க துவக்க போறீங்க அப்படின்னு சொல்லி, அந்த பணிகள் எப்படி போயிருக்கு? நானும் ஒரு 5 others சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணி. அவங்க தான் சிக்கிட்டாங்களோ? இல்ல நாங்க வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணது டிவோஷனல் மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் ஸ்லோலி we will step into independent music as well. ஸோ சரி, என்ன சொல்றது, நான் லைக் மைண்டட் பீப்புள், நான் சத்யபிரகாஷ், ராகுல் நம்பியார் அவங்க, அப்புறம் இன்னும் 3 பேர், விஜய்னு ஒருத்தர், சுரேஷ்னு ஒருத்தர், வெங்கடேஷ் பாலாஜின்னு ஒருத்தர். ஸோ நாங்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய சம காலத்திலேயே நிறைய பயணிப்பாங்க இல்லையா பாடகர்கள் பாடகிகள், அவங்களாம் உபயோகப்படுத்துற மாதிரி ஐடியா இருக்கா மேம்? இதுல கண்டிப்பா நிறைய பேர் நீங்க போய் பாத்தீங்கன்னா எங்களோட சமகால பாடகர்கள் தான் நிறைய பேர். அண்ட் நிறைய சீனியர்ஸும் கேட்டிருக்கோம். எல்லாருமே கிரேஷியஸ்லி தே ஹவ் அக்செப்டட் அண்ட் வந்து பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாட் வி நார்மலி இப்போ நம்ம வெளியில போய் பாடும்போது அவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது நம்ம போய் பாடிட்டு வந்துடுறோம். இது வந்து ஃபுல்லா நம்மளே அந்த கியூரேட் பண்றதுலேருந்து எந்த மாதிரி எல்லாமே ஃபேமஸான டிவோஷனல் சாங்ஸ் தான். புதுசா இண்டிபெண்டன்ட் மியூசிக் வில் பி ஒரிஜினல் சாங்ஸ். பட் இது எல்லாமே பிரபலமா இருக்கிற டிவோஷனல் சாங். ஒவ்வொருத்தரோட வீட்லயும் காலையில எழுந்து இதை போடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான். இப்போ நம்மலாம் சின்ன வயசுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்தோடனே ஒரு எம்எஸ்எம்மோட சுப்ரபாத்தம், அதுக்கப்புறம் வந்து சூலமங்கலம் அவங்களோட சஷ்டி கவசம் அப்படி கேட்டுதான் வளர்ந்துருப்போம். பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று பழக்கமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா பேரண்ட்ஸும் பிஸி இன்னைக்கு எல்லாமே. ஸோ சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தா மேபி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் ஆல்சோ ஸ்டார்ட் லைக்கிங் இட். ஏன்னா நம்ம சாங்கோட டிவினிட்டி ஸ்பாயில் பண்ணல, ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட் மாத்திரம் ஸ்லைட்டாக கொஞ்சம் மாடர்னைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணால் மேபி அப்ராடில் இருக்கிற கிட்ஸ், இந்தியன் கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற ஒரு என்ன ஒரு முயற்சி, ஒரு சின்ன ஹோப், ஒரு சின்ன முயற்சி. அதை we are want to take it forward. ஏன்னா நம்ம இதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். நம்மளோட ட்ரெடிஷன் இஸ் ஸோ ரிச். ஆனால் அது வந்து it shouldn't get lost with us, no. It should
கீப் யூனோ கோயிங் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஸ் வெல். அதெல்லாம் ஒரு சூப்பர். நீங்க ஒரு மினி அப்துல் கலாம் ஆயிட்டீங்க மேம். எவ்வளவு கண்டுபிடிப்புகள் இல்ல. அப்துல் கலாம் சார் சொன்னோடதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உங்களுடைய இளம் வயதுல ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு சாங் பாடி இருக்கீங்க. அப்போ வந்து அப்துல் கலாம் சார் வந்து what do you want to become அப்படின்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? சிங்கர் தான் Singer சொன்னேன் தான். எப்பவுமே. ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் அந்த கேள்வி கேட்டு நான் அதை தவிர வேற எந்த பதிலுமே நான் சொன்னது சொன்னதே கிடையாது. ஸோ ஈவன் ஸ்கூல்லலாம் கூட வந்து அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நம்ம when we get promoted to the next class, first day orientation இருக்கும். ஆமா. எல்லாரும் எழுந்து அந்த கிளாஸ் மட்டும் தான் மேம் நாங்க இது வரைக்கும் போயிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து உங்க பேரை சொல்லணும். what do you want to become, please introduce yourselfன்னு கேட்பாங்க. எல்லா வருஷமும் நான் எழுந்து நான் வந்து ஐம் சைந்தவி, ஐ வாண்ட் டு பிகம் அ சிங்கர்னா சம்டைம்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க சிங்கிங்லாம் ஹாபி, ப்ரொஃபஷனலா நீ என்ன ஆக போற அப்படி கேட்பாங்க. ப்ரொஃபஷனலா நான் சிங்கர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் மேம்ல உங்களுக்கு. உங்களுக்கு அதை தவிர நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி வேற ஏதாவது டாக்டர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஏன்னா அவ்வளவு நல்லா படிப்பீங்களோ? இல்ல, டாக்டர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பொறுமை வேணும். எனக்கு நிறைய பொறுமை இருக்கு. அதனால இன்னொன்னு எங்க அப்பா டாக்டர். ஸோ ஐ ஹவ் சீன் ஹிம் ஹெல்ப் பீப்புள். அவர் வந்து நாங்களாம் சின்னதாக இருக்கிறச்சு எவ்ரி சாட்டர்டே அவர் வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவார். எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒரு வேனில் எடுத்துகிட்டு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், ஏதாவது கிராமம் ரேண்டமாக போயிட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில் வேறு வேறு சின்ன சின்ன கிராமங்களில் போயிட்டு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தி அவங்களுக்கு என்னன்னு கேட்டு மருந்து கொடுத்து, அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு யாராவது ஒரு வாட்டி சப்போஸ் அந்த கிராமத்தை போகும்போது அவங்க நிறைய பேருக்கு இங்கே கண் பிரச்சனை இருக்குன்னா அடுத்த வீக்கெண்ட் நாங்கள் போகிறச்சு ஒரு கண் டாக்டரோடு நாங்கள் போய் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எங்களோட வேலை என்னன்னா, நானும் என் பிரதர்ஸ் எல்லாருமே போவோம். இந்த அவர் எழுதி கொடுக்குற மருந்து கரெக்டாக எடுத்து கொடுக்க வேண்டியது. இன்னொன்று ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்லேயும் போய் சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி அந்த பஞ்சாயத்து போர்டு ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து போர்டில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த ஊர் கோவில்லையோ இல்லை அந்த ஊர் ஸ்கூல்லையோ ஒரு பெரிய ரூம் கொடுப்பாங்க, எல்லாரும் வரலாம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்னு டோர் டு டோர் போய் சொல்லிட்டு வரணும். அதுதான் எங்களோட வேலை. ஸோ நாங்கள் அதை போய் சொல்லிட்டு வரதுக்குள்ள இவங்க எல்லாம் செட்டப் பண்ணிடுவாங்க. தமிழ் ஒரு அழகான வரி இருக்கு, உன்னைப்படி கவிதை புரியும், கவிதைப்படி காதல் புரியும், காதலைப்படி தோல்வி புரியும், அந்த தோல்வியும் கொஞ்சம் சேர்த்துப்படி வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுனது அப்படி இருந்து அந்த புக்கை படிச்ச மாதிரியே இருந்தது எனக்கு. சூப்பர் மேம். ஆக்சுவலாக நீங்கள் சின்ன வயசுல நிறைய மருத்துவ சேவைகள் செய்திருக்கீங்க. இப்போ இசை சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட எங்களுடைய மனதை ஆற்றக்கூடிய நீங்கள் கூட ஒரு மருத்துவர் தான் மேம். ஆக்சுவலாக தேங்க்யூ. சூப்பர் மேம். நான் ஜெயா டிவி அப்படின்னு சொன்ன உடனே காலை மலருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் குறிப்பா அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு நான் வரேன்னு சொல்லி வந்து ரொம்ப அழகா பாட்டீங்க. அதே மாதிரி நிறைய பேசுனீங்க. நிறைய பாடல்கள் இப்ப நேர்ல கேட்க முடிஞ்சது. போன வருஷம் கேட்டது அதுக்கப்புறம் இப்பதான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒட்டுமொத்த டீம் சார்பா பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த நவராத்திரிக்கு என்ன மறக்காம கூப்பிட்டதுக்கு ஜெயா டிவிக்கு நன்றி. அண்ட் ஜெயா டிவி நேயர்கள் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நவராத்திரி வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.